ஐயோ! சமர்நாத். ஸோ சாட்டர்டே, சண்டே நல்லா கொண்டாடியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு ஃப்ரைடேவும் சரி, சாட்டர்டே என் பார்வை உலகச் சந்தைகள் அந்த வீடியோலும் சரி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் கவரிங் வந்து வரலாம். ஸோ இன்னைக்கு பாசிட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ணன் சொன்ன மாரியே வந்து நடந்திருக்குது. எனக்கும் மார்க்கெட்டுக்கும் நேரடி சம்மந்தம் கிடையாது. பட் ஜஸ்ட்டு சொன்ன மாரி நடந்திருக்கு அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு ரோலர் கோஸ்டர் மாரியே தான். செம்மையா மார்க்கெட் வந்து நிஃப்டி செம்ம டீப்ல போயிட்டு, அங்கேருந்து அப்படியே ஒரு ஏற்றம். கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் ஃப்ரம் த இன்ட்ராடே லோலேருந்து இன்ட்ராடே ஹையு. அதே மாரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னாக்கா, அரவுண்ட் 7 மோர் தென் 700 பாயிண்ட் அது கூட. ஸோ ரோலர் கோஸ்டர் எஃபெக்ட் தான் இருந்தது. அது எல்லாமே நம்ம டீட்டெயிலா வந்து சார்ட்ல பார்க்கலாம். அதே மாரி வந்து இன்னைக்கு மெட்டல் செக்டர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதே மாரி கோல் நம்முடைய அ ஐபிஓ இருக்கு. அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. அதுவும் என்ன டீட்டெயில்ன்றது பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமா வந்துட்டு இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட் கூட வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா வந்ததுக்கு காரணம் அப்படின்ட்டு ஒரு பரவலான ஒரு பேச்சு. தென் வந்து டிசிஎஸோட ரிசல்ட் வந்து மேபி நம்ம பேசியிருக்கிற டைமில் கூட அங்கே நடந்துட்டுருக்கும். அதோடைய எஃபெக்ட் வந்து நாளைக்கு தெரியும். அதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் நியூஸ் தான் இருக்கே தவிர இது கன்ஃபார்ம்டு நியூஸ் தான். அதனால் வந்து இன்றைய ஏற்றம் வந்து தற்காலிகமானதா அப்படின்னாக்கா இருக்கலாம். இல்லைனாக்கா அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு டர்னாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான். எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது நமக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ரைட். ஸோ ஐபிஓ டீட்லேருந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ ஓப்பனில் இருக்கிற ஐபிஓ அப்படின்னாக்கா பாரத் கோக்கிங் கோல். ஸோ இது வந்துட்டு கோல் இந்தியாவுடைய சப்சிடரி கம்பெனி. ஸோ ஆல்ரெடி நம்ம அதோட டீட்டெயில் நம்ம பார்த்தோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 29 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. ஸோ செம்மையான ஒரு மஸ்டிவ் சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ 21 23 நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து பிஎஸ்யூ அப்படின்றதுனால வந்து லாங் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க இதில். ஸோ பெரிய அளவு ரிஸ்க் இருக்க வாய்ப்பு கிடையாது பிஎஸ்யூ அப்படின்றதுனால. ஸோ இது ரொம்ப நாள் எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ நல்ல ஒரு சக்ஸஸ். ஸ்டில் வந்து இன்னும் 1 மோர் டே இருக்குது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. ஸோ 4ஆம் நாளைக்கு தான் வந்து கிளியராக எத்தனை டைம் வந்திருக்குன்னு தெரியும். ஸோ சோஃபரே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதனுடைய லிஸ்டிங் வந்துட்டு 16ஆம் தேதி வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டேட்டில் இன்னும் ஃபர்தராக நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தென் நம்ம மார்க்கெட் அப்படின்னு வரும்போது இன்றைக்கி நிஃப்டி வந்து 106 பாயிண்ட் நல்ல ஒரு ப்ளஸில் வந்து முடிஞ்சிருக்கு. லார்ஜ் கேப் 104 பாயிண்ட் நல்ல ஒரு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி மிட் கேப்பு அண்ட் ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் வந்து ஒரு ஏமாற்றம் கொடுக்குது. ஸோ இதுவும் ஒரு காரணம் நான் வந்து நிஃப்டியின் ஏற்றம் தற்காலிகமானதா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இதுவும் வந்து சேம் டைரக்ஷன் ஒரு பாசிட்டிவ் முடிஞ்சிருந்ததுனாக்கா இது ஒரு ரிவர்சலான ஒரு நம்ம எடுத்திருக்க முடியும். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிஃப்டியில் இருக்கிற ஒரு 5 ஸ்டாக் வச்சு நம்ம நிஃப்டியை கொஞ்சம் ஆட்டம் போட வைக்க முடியும். அந்த பொம்மலாட்டம் மாதிரி வந்து தையத்தக்கா பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு ட்ரூ பிக்சர்னு எடுத்துக்க மாட்டேன். எப்போ ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் என்ன சொல்லுதோ சார்ட்டில், அதுதான் வந்து ஒரு ரியலான ஒரு மார்க்கெட் சினாரியோ, மார்க்கெட் மூவ்மெண்ட்டாக வந்து நான் எடுத்துக்குவேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்னும் இந்த 3 எஸ்பெஷலி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பாசிட்டிவாக இல்லை. ஸோ இதுவும் வந்து ஒரு காரணமாக வந்து தற்காலிகமாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு. அதே மாதிரி இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 11.30 வந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மட்டும் 3.43% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியர் வந்து மவுண்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இது காட்டுது. தென் செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் செக்டர் வந்து 2% இன்ட்ராடேல 2% கிராஸ் ஆகிருந்தது. ஸோ க்ளோசிங்கில் பார்க்கும்போது 1.99 2% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, ஒரு நல்ல விஷயம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50% செக்டர் வந்து பாசிட்டிவாகவும் 50% செக்டர்ஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப வந்து மைனஸில் போனது அப்படின்னாக்கா நிஃப்டி ரியாலிட்டி செக்டர் -1.22%. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். மதில் மேல் பூனை சொல்லுவோம் இல்லையா, இல்லைனாக்கா சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் வந்து மார்க்கெட் இருக்குது. ஸோ எகெயின் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்துட்டு இது வந்து ஒரு ரிவர்சல் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஸோ இன்கேஸ் லாங் போர்ஷன் எடுக்கிறவங்க வந்துட்டு ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் லாங் எடுக்கிறது வந்து கொஞ்சம் சேஃபர் சைடு பிளேவாக இருக்கும்.
ஸோ இதெல்லாமே நம்ம சார்ட்டில் இப்போ பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிஃப்டி அப்படி இறங்கி கிட்டத்தட்ட 25,450 வரை வந்துட்டு அங்கேருந்து செம்ம ரீபவுண்டு 350 பாயிண்ட் நியர்லி வந்து ஒரு ரீபவுண்டாக இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டியும் பார்க்க முடியும். பாருங்கள் எப்படி ஒரு ஏற்றம். ஸோ இதுதான் வந்துட்டு இதுதான் வந்து எனக்கு ஒரு டவுட் எனக்கு. ஸோ இது வந்து தற்காலிகமானதாக இருக்கலாம் அப்படின்றது. இன்னொரு பக்கம் ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னாக்கா இந்த ரீபவுண்ட் ஆனது. ஸோ நல்ல ஒரு டெயில் ஃபார்மேஷன் வந்திருக்கு அப்படின்னாக்கா ஒரு புல்ஸ் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கலாம் ஃபர்தர் டேஸில் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம டே சார்ட்டில் ட்ரெண்ட் பார்க்கும்போது ஸ்டில் வந்து நமக்கு 25,400 வந்து அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அது. ஸோ இப்போத்துக்கு வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா 25,850. ஸோ ஒரு நல்ல க்ளோசிங் 25,850க்கு மேலே வராமல் வந்து நம்ம ஆல் டைம் ஹை இப்போ வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ எப்போவும் நம்ம காஷியஸாக இருக்க வேண்டிய ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பாருங்கள் எக்ஸாக்டாக பாருங்கள் அந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு வந்து ஒரு ரீபவுண்ட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு மைனஸ் சப்போர்ட் மாதிரி பல நேரம் ஆட் பண்ணிருக்கு இப்போ இருக்கிற ஸ்டேஜில். கிட்டத்தட்ட அந்த 59,450ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து எடுத்திருக்கு. மைனர் சப்போர்ட் அது மேஜர் சப்போர்ட் என்னக்கா இது எந்த மாற்றமும் கிடையாது. 58,850 தான். பட் கரெக்டாக பாருங்கள் அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு வந்து ஒரு ரீபவுண்ட் கொடுத்துருக்கு. பட் நம்ம ஆல்ரெடி தொடர்ந்து பார்த்துருக்கோம் நிஃப்டி விழுந்த அளவுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து விழலை. நல்ல வந்து ஒரு சப்போர்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மார்ஜினல் டவுன்ஃபால் அப்படின்னு தான் சொல்லலாம். அடக்கி வாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் வந்துட்டு கொஞ்சம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. தென் வந்து நிஃப்டி ஐடி பார்க்கும்போது அதுவும் வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற லெவலில் 37,950 38,000. ஸோ இந்த ஸ்மால் ரேஞ்ச் இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து நல்லா எடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக சொல்லும்போது நம்ம ஸ்மால் கேப் வந்து நம்ம பாசிட்டிவாக சொல்ல முடியல. பட் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த 16,200 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். நல்லா வந்து கீழே போனது ஒரு ரீபவுண்ட் கொடுத்துருக்கு. பட் அந்த க்ளோசிங் வந்து அது கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கலாமே தவிர இன்னும் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலான ஒரு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் சிக்னல் வந்து நமக்கு இன்னும் வரல. ஸோ இதனால தான் வந்து திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் லாங் பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்துட்டு நிஃப்டியோடைய நியர் டைம் ஃபால் வந்துட்டு நியரிங் எண்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மேபி நாளைக்கு அந்த யூஎஸ் ட்ரேட் டாக் வந்துட்டு ஒரு ஏதாவது நல்ல விஷயமாக நடந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து நம்முடைய டேரிஃப் ட்ரம்ப் அவர்கள் வந்து திருவாய் மலர்ந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவாக சொன்னார்னாக்கா அது ஒரு டெம்பரவரி அப்சைட் ட்ரிகருக்காக இருக்கும். பார்க்கலாம். தென் நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது அது பார்த்து நல்ல ஒரு எக்ஸாக்ட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. லாஸ்ட் செஷனில் வந்து டவ் 237 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து 44 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 101 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் 191 பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டவ் வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதே மாதிரி S&P 500 நல்ல ஒரு ஆல் டைம் ஹை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு லாஸ்ட் செஷனில். நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் தான் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜ் இந்த 23,675 அந்த ரேஞ்சில் வந்து பிரேக் பண்ண முடியாமல் கொஞ்சம் தடுமாறிட்டுருக்கு. பட் அதுக்கும் ஆல் டைம் ஹைக்கும் வந்து ரொம்ப தூரம் கிடையாது. பட் ஸோ பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே கிடையாது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டும் நெகட்டிவ் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் ஆச்சுனாக்கா நம்மளுக்கு இன்னும் ஃபர்தர் ஃபால் வந்து இருக்கலான்றதை உறுதியாக சொல்ல முடியும். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஃபாலும் பெரிய நெகட்டிவிட்டி எது ஃபார்மேஷன் இல்லாதனால நம்ம வந்து இங்கேருந்து ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குது. பார்க்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் மார்க்கெட்டுடைய சங்கதி. ஸோ மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு 2 கிளிக் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் நம்ம பை. தேங்க்யூ.